ஸ்கூலில் யூகேஜி குட்டீஸ்க்கு கிராஜுவேஷன் டே ப்ரோக்ராம் அந்த கெட் ரெடி வித் மீ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஹமீஸும் வந்து இன்றைக்கி கிராஜுவேஷன், அவனும் யூகேஜி தான் படிக்கிறான். தென் இன்றைக்கி நான் ப்ரோக்ராமில் வோட் ஆஃப் தேங்க்ஸ் படிக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சேடான விஷயமும், ஏன்னா இன்றைக்கி நான் நோன்பு வைக்கலை. பிகாஸ் ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அந்த டைமுக்கு நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ப்ரேயர் பண்ணுறது, நோன்பு திறந்தோடனே நம்ம கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி கேராக இருக்க மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சம் ரீசன்ஸ்க்காக அன்றைக்கி வைக்க முடியாத சுச்சுவேஷன். நான் வந்து ரிஸ்க் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எதனா ஆச்சுன்னா ப்ரோக்ராம் அப்போ கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே கேட்கலன்னு, நோன்பு மாதத்தில் நோன்பு விட்டு பழக்கமே இல்லை, கண்டினியூஸாக வச்சுருவோம். பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படின்றதுனால அன்றைக்கி ஒரு நாள் வந்து நோன்பு வைக்கலை. கடகடன் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அது என்னமோ அது எப்போ மாற்றிப்பேன்னு எனக்கே வந்து தெரியல. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கா, உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோ எடுக்கலாம் எனக்கு டைமே இல்லைங்க. நான் ரெடி ஆகும்போது அப்படியே ஆஸ் யூஷுவல் ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுத்து போடுறேன். பட் கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். நடுவில் ஹாஃபியை ரெடி பண்ணியாச்சு. சாரி, நான் ரெடி பண்ணல, அவனே ரெடி ஆகிட்டான். ஹமீஸோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தது. கிளம்பும் போது எப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு படிக்க போகிற வோட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன்.